ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மூணுத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அதையுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடலாம். உப்பு ஆட் பண்ணி வதக்குனீங்கன்னாக்கா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு ஹாஃப் கேரட் எடுத்து அதையுமே இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு எடுத்து சில்லி போட்டுக்கலாம். நான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி ஒன் டைம் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். இன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கன் இருக்கிறதுனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டுடைய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த லைட்டாக அந்த ஸ்மெல்ல அந்த மிளகாய் ஸ்மெல் கொஞ்சம் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் அண்டு மிளகுத்தூளை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த மல்லித்தூள் சொல்லுவாங்க. ஸோ அந்த தூளையுமே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அந்த கெட்டி தன்மை கொடுக்கும். ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப. நான் இப்போ ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த சிக்கன் மசாலா, குழம்பு மசாலா இருக்குல்ல, ஸோ அதுவுமே நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவுமே கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் அடி பிடிக்கும் தான். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம தயிர் ஹாஃப் இது ஆட் பண்ணிப்போம். ஹாஃப் கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா அந்த ஒயிட்னஸ் போயிட்டு அந்த மசாலா அந்த தயிரில் ஏறுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வதக்கினது அப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து அதில் ஆட் பண்ணி அதையுமே நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஸோ சிக்கன் ஆட் பண்ணி பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிக்கனில் உள்ள அந்த தண்ணி எல்லாமே அப்படியே வெளியில் வந்திருக்கும். ஸோ அடிக்கடி நீங்கள் அந்த 10 மினிட்ஸ் மூடி வைக்க சொன்னால அப்போ அடிக்கடி ஓப்பன் பண்ணி அதை கொஞ்சம் கிண்டி விட்டீங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ தண்ணி எல்லாம் அப்படியே கொஞ்சம் திரண்டு வந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுட்டு அகெயின் பரட்டிட்டு மூடி வச்சுருவோம். மூடி லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். ஒரு 13 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தண்ணி வந்திருக்கோன்னா அந்த தண்ணி கொஞ்சம் பிட் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம புதினாமல்லி இலையை தூவிட்டுட்டு அகெயின் ஒரு பரட்டிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டினஸ் கொடுக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம சாதத்துக்கோ இல்லை தோசைக்கு, இட்லிக்கு, அப்பத்துக்கு எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.